அக்கா கிட்ட மட்டும் அந்த வீட்டோட பவர் இல்லைன்னு வெயி, என்னைக்கோ அவங்களையும் தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. அது வேணா உண்மைதான் சிவா. இந்திராணிக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆனா என்னாலையும் இன்னும் கன்ஃபார்மா சொல்ல முடியல. என்னதான் அவங்க மோசமானவங்களா இருந்தாலும் ஒரு பச்சை குழந்தை மேல கை வைக்கிற அளவுக்கு போவாங்களான்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படிலாம் யோசிக்காதீங்க மாமா, அவங்கெல்லாம் எதுக்கும் துணிஞ்சவங்க. அன்னிக்கிட்ட நீங்க இத பத்தி சொல்லிருக்கீங்களா? ம்ஹும். நேரடியா இது வரைக்கும் சொல்லல ஐலி. என்னால அப்படி சொல்லவும் முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இந்திராணி என்ன பிரிஞ்சு வாழ்றதால வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கா. இதுல நான் வேற போய் அவங்கள பத்தி சொல்லி குழப்பி விட்டேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா இந்திரா அதை பத்தி கன்சிடர் பண்ண ஆரம்பிப்பா. உண்மையை கண்டுபிடிச்சிட்டானா சத்தியமா அவளால தாங்கிக்கவே முடியாது. சொந்த குடும்பத்திலேயே இப்படி ஒரு துரோகிங்க இருக்காங்கங்கிறத அவளால கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. அதனாலதான் அவகிட்ட நான் எதுவுமே சொல்லல. முதல்ல அவளுக்கு என்ன புரிய வச்சு நாங்க ஒண்ணு சேரணும். அதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த உண்மையை அவளுக்கு நான் ப்ரூவ் பண்ணுவேன். ஒருவேளை பாவைய 2 பேரும் சேர்ந்து தான் கடத்த சொல்லிருப்பாங்களா? கண்டிப்பா அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல. நம்ப முடியாத ஐலை. ஏன்னா பாவை வளர ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு ஓரளவுக்கு அவங்கள பத்தி புரிய ஆரம்பிச்சிரும். அதனால அந்த 2 பேருக்கும் இன்னும் பிரச்சனை தான். அதுவும் சரிதான். சிவா, என்னாச்சு? அவன் இந்த ஏரியால தான் இருக்கானா? இடையில சிக்னல் கட் ஆயிடுச்சு மாமா. ஆனா கடைசியா அவனோட நம்பர் இந்த ஏரியால இருக்கும்போது தான் சிக்னல் கட் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பா அவன் இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். ஆனா பர்டிகுலர் இடம் எதுன்னு தெரிஞ்சா நம்ம போய் பார்க்கறதுக்கு கரெக்டா இருக்கும். எங்கன்னு போய் தேடுறது? இப்போதைக்கு ஒரே வழி மாம்ஸோட பைக் தான். ஒருவேளை அவன் இவரோட பைக்ல டிராவல் பண்ணியிருந்தானா நம்ம கண்ணில் ஈஸியா மாட்டிப்பான். ஆனா அதுக்குள்ள அவன் கண்ணில் நாம மாட்டிக்க கூடாது. அப்புறம் அவன் உஷாராயிடுவான். ஏன் சிவா, எதுக்கும் நாம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இல்ல அவங்க விசாரிச்சாதான் கொஞ்சம் கரெக்டா இருக்குமோன்னு தோணுது. மாமா அதெல்லாம் தேவையில்ல. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு விசாரிக்கிறதுக்குள்ள அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. பாவையை சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஆகணும். அங்க அக்கா வேற என்னாச்சோ ஏதாச்சும் தெரியாம பதட்டத்தோட இருப்பாங்க. அக்கா சொல்லு, இந்த ஆள் இந்த பக்கமா வந்தானா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பார்க்கலையே. ஏமா அவன் இந்த பக்கம் தான் வந்தானா? நல்லா பார்த்து சொல்லு சார். காலையில இருந்து நான் இங்க தான் இருக்கேன், யாரும் வரல சார். ஏன் காலையில இருந்து குனிஞ்சத்துல நிமிராம இருந்தியா? சார் தேங்க்ஸ்க்கா. வாங்க போலாம். வாமா. எல்லாமே நல்ல பழம் தான், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அண்ணே, இந்த போட்டோல இருக்கிறவன நீங்க பாத்திருக்கீங்களா? காட்டுங்க. இல்லீங்களே, பாக்கலையே. கொஞ்சம் நீ பார்த்து பாத்திருக்கியா சொல்லுங்க. இவரா? இல்லண்ணே, நான் பார்க்கல. தெரியலீங்களே. தேங்க்ஸுங்க. சரி, தேங்க்ஸ். அம்மா, இந்த போட்டோல இருக்கிற பெண் குழந்தை இந்த பக்கம் நடந்து போச்சா? பாத்தீங்களா? இல்லங்க, நான் பார்க்கல. இல்லைங்க, நான் பார்க்கல. ச்சே, இப்படி ஏமாத்திட்டு போவானு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இப்போ என்ன பண்றதுனே தெரியலையே. வேற வழி இல்லைண்ணே, தேடி தான் ஆகணும். அந்த பொண்ணு கண்டிப்பாக ரொம்ப தூரம்லாம் போயிருக்க முடியாது, இங்கே எங்கேயாவது தான் இருக்கணும். வாண்ணா போய் தேடலாம். சரிடா.
சார் சொல்லுங்க சார். இந்த போட்டோல இருக்கிறவனை நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல சார், பார்க்கல. ஏதாவது பிரச்சனையா? சார் ஒரு சின்ன 8 வயசு குழந்தை. பாப்பாவை காணோம். குழந்தைய காணோமா? காட்டுங்க. இதான் பாப்பாவோட போட்டோ. இல்ல சார், பார்க்கல. நீங்க சரி, நல்லா தேடி thanks பாருங்க. சரிங்க. வாங்க. எங்கடா குழந்தை எங்க? சொல்லுடா. அப்பா ஏய், இப்படி ஓட சொல்றா. ராஸ்கல். குழந்தைங்கடா. சொல்றா. அந்த பொண்ணை தானே தேடிட்டு இருக்கோம். இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. சொல்லு. குழந்தைய நாங்க தான் கடத்தி வச்சிருந்தோம். ஆனா தப்பிச்சு ஓடிட்டா. போய் சொல்லாதடா. நிஜமா தான் சார், உண்மையாவே தப்பிச்சு ஓடிட்டா. போய் சொல்லாதடா. குழந்தை எங்க? எதுக்கு கடத்துனீங்க? சொல்றாங்கறல. சொல்றா. சிவா, முதல்ல பாவையை தேடுவோம். மத்த எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா சிவா, நம்ம போய் பாவையை தேடுவோம். இவர் பாத்துக்கிட்டோம். சரி, நீங்க போய் பாவையை தேடுங்க. அவளை கடத்தி வச்சிருந்த இடத்த போய் நான் பாக்குறேன். சார், இவனுக்கு 2 பேரும் பாத்துக்கோங்க. இவனுங்களை பிடிங்க. ஏய் சரி, சொல்லுங்கடா. வாங்க. என்னடா வேலையை காட்டுறீங்க? ஏண்டா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? எங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? உங்க கூட ஓடுறத வேலையா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? இழுத்துட்டு வாங்க சார். ஏய், போங்கடா. என்ன பாக்குறீங்க? போங்க. இங்க பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கா? சொல்றா, கேக்குறாங்கல்ல. ஆமா மேடம், இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு கோயில் இருக்கு மேடம். சொல்ல எலி. சிவா, அங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் உடனே தேடுங்க. பாவை அங்க போயிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, நான் உடனே போறோம். என்னாச்சு சிவா? அது பக்கத்துல இருக்க கோயில போய் பார்க்க சொல்றா மாமா. பாவை இங்க போயிருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்றா. வா வாங்க போய் போலாம். பார்க்கலாம். சரி வாங்க, நாமளும் அங்க போலாம். ஓகே மேடம். வாயா.